சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் வந்துட்டு கருப்பு கிட்ட மாப்பிள்ளை பத்தின விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு, அண்ணே நீங்க போய் எப்படியாவது அவரை பத்தின ஆதாரத்தெல்லாம் நீங்க கொஞ்சம் சேகரிச்சுட்டு வாங்கண்ணே, அப்பதான் நம்ம சொல்றதுக்கும் எல்லாரும் நம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், சரிம்மா நான் அந்த போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு வேகமாக கிளம்புறாரு. இங்கிட்டு தாமரை வந்துட்டு, அம்மா அவ தமிழ் நம்ம கருப்பு கிட்ட இந்த விஷயத்த சொல்லிக்கிட்டு இருந்தாமா, மாப்பிள்ளை ரொம்ப தப்பான பையனா, அவ வந்து இப்போ மாப்பிள்ளையை பற்றி துப்பறிகிறதுக்காக கருப்பை அனுப்பி வச்சிருக்கா. நானும் இப்போ போய் மாப்பிள்ளையை பற்றி விசாரிச்சு ஏதாவது கண்டுபிடிச்சிட்டு வந்து நம்ம மாமா கிட்ட சொல்லி நல்ல பேர் வாங்கிட்டா நல்ல விஷயம் தானம்மா, கல்யாணமும் நின்றும் எனக்கும் நல்ல பேர் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை ஒரு பக்கம் பேக்கை தூக்கிட்டு கிளம்புது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கருப்பு வந்துட்டு அந்த அட்ரஸை தேடி போறாரு. இது கருப்பசாமி நந்தகுமார் அப்படின்றவங்களோட லாஜா அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்தில் கேட்குறாரு. ஆமாங்க இந்த லாட்ஜ் தான் அப்படின்னு சொல்லவும், ஏமா இந்த லாட்ஜில் நந்தகுமார்ன்ற பையன் இருக்கான்ல அவரை பற்றி ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு வந்து அங்கே பக்கத்தில் கேட்குறாரு. உடனே அந்த அம்மா சொல்லுது, ஏன் தம்பி அந்த பையனை போய் இப்போ விசாரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும், அது வந்து எங்கள் வீட்டு பிள்ளைக்கும் அந்த பையனுக்கும் நாளைக்கு கல்யாணமா அப்படின்னு சொன்னதும், என்னது அந்த பையனோட உங்கள் வீட்டு பிள்ளைக்கு கல்யாணமா, அந்த பையன் சரியான பொம்பளை பொறுக்கிப்பா, அவனுக்கு போய் ஏன் உங்கள் பிள்ளைய கட்டி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லவும், உடனே கருப்பு சொல்கிறாரு, என்னவா அப்படி சொல்கிறீங்க, ஆமாப்பா இந்த லாட்ஜுக்கு வர எல்லா பொண்ணுங்களையும் அந்த பையன்தான் தப்பு தப்பாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான், வீடியோலாம் எடுத்து வைக்கிறதா எல்லாரும் பேசிக்கிறாங்க, என்னை எதுவும் சொல்லிடாத தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லவும், சரிக்கா நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், இப்போ அவன் எங்கக்கா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு வந்து கேட்குறாரு. அவன் இந்நேரம் எங்க தம்பி இருக்க போறான், அந்த லாட்ஜில் எந்த பொண்ணுங்களோடையாவது மிரட்டி கூத்தடிச்சுக்கிட்டு இருப்பான், அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் அந்த ரூமில் தான் தங்கியிருப்பாங்க, நீ போய் பாருப்பா, ஒரு பொண்ணோட வாழ்க்கை ரொம்ப பத்திரமா அவன்கிட்ட இருந்து உங்கள் பொண்ணை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லுது. சரிக்கா சரிக்கா ரொம்ப நன்றிக்கா அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு வேகமாக லாட்ஜில் போகிறாரு. எனக்கு ஒரு ரூம் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. சார் இருங்க சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரூம் இருக்கான்னு செக் பண்ணிட்டு கீயை கொடுக்குறாங்க கருப்பு கிட்ட. கருப்பு வந்து ரூம் சாவியை வாங்கிட்டு போறாரு. இவன் வேற எந்த ரூம்ல இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு வந்து யோசிச்சுக்கிட்டே போறாரு. அப்பையும் பார்த்துட்டு ஒருத்தன் வந்து வெளியே வந்துகிட்டு இருக்கான், கையில வந்து பீடி சிகரெட்டோட வந்துகிட்டு இருக்கான். ஒருவேளை இவன் இந்த ரூம்ல தான் இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு யோசிக்கிறாரு. இருக்கலாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, சரி நம்ம கொஞ்சம் நேரம் கழிச்சு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு அந்த ரூம்ல போய் உட்கார்ந்துருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கருப்பு நைஸா வெளியே வந்து பார்க்குறாரு. அந்த ரூம் கதவை திறக்கிறாரு. அங்க ஒரு பொண்ணை அவன் மிரட்டிக்கிட்டு இருக்கான். ஏய் நான் சொல்றத கேட்க மாட்டியாடி, நான் சொல்றத கேளு, நான் சொல்றத கேட்கல அப்படின்னா நான் உன் வீடியோவெல்லாம் வெளியிட்டு உன் மானத்தை கப்பல்ல ஏத்திருவேன், நல்லபடியா நல்ல பிள்ளையா நான் சொல்றத கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மிரட்டிக்கிட்டு இருக்கான். சார் சார் என்னை விட்டுருங்க சார், வீடியோலாம் எதுவும் வெளியே அனுப்பாதீங்க சார் அப்படின்னு சொன்னதும், அதுக்கு எதுக்கடி நீ அப்போ ஒரு நைட் எங்கள் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பொண்ணை மிரட்டுறதை பார்த்துட்டு இதை கருப்பு பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகிடுறாரு. என்ன இவன் இப்படி ஒரு பொம்பளை பொறுக்கியா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு இதெல்லாம் வீடியோ எடுக்கிறாரு. அந்த பொண்ணை அவன் தப்பா யூஸ் பண்ணிக்கிறான். இதை வந்துட்டு கருப்பு பார்த்துட்டு, சி இவனை போய் எப்படிதான் மாமா ஒன்றும் பேசாம விசாரிக்காம நம்ம கண்மணிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க நினைச்சாரோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு வந்து ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை நம்ம ஃபாலோ பண்ணி எப்படியாவது நம்ம அங்கே கோயிலில் கொண்டு போய் இந்த பொண்ணையே பேச விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு வந்துட்டு அந்த பொண்ணு பின்னாடியே போறாரு. அந்த பொண்ணும் அழுதுகிட்டே போகுது. போயிட்டு ஏமா நில்லுமா அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு கூப்பிடுறாரு. என்னன்னே வேணும் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குது. ஏம்மா நீ அந்த அவன்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கிறது எனக்கு தெரியுமா, நீயும் அவனும் பேசிக்கிட்டு இருக்கிறத நான் கேட்டேம்மா அப்படின்னு சொன்னதும், அண்ணனே இதை எங்கள் வீட்டில் சொல்லிடாதீங்கண்ணே, அது தெரிஞ்சா எல்லாரும் கஷ்டப்படுவாங்கண்ணே அப்படின்னு சொன்னதும், உங்களுக்கு என்னன்னே வேணும் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குது. ஏம்மா நீ சொன்னதை இப்போ இந்த விஷயத்த மட்டும் நான் சொல்கிற இடத்துல வந்து சொல்லுமா, இதுல இருந்து சுலபமா தப்பிக்கலாம், அது மட்டும் இல்லாம இந்த பொம்பளை பொறுக்கி இந்த விஷயத்தெல்லாம் மறைச்சிட்டு இப்போ எங்க வீட்டு பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கலான்னு பாக்குறாமா, நீ சொல்ற வார்த்தையில தாமா இந்த பிள்ளையோட வாழ்க்கை காப்பாற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு வந்து அந்த பிள்ளைகிட்ட பேசுறாரு. சரிங்கண்ணே நீங்க எங்க வந்து சொல்லணுமோ நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு வந்து அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு கிளம்புறாரு. இங்கிட்ட தாமரை வந்து துப்பறிகிறேன்ற பேர்ல
தெருநாய்கிட்ட மாட்டிக்கிருச்சு. நாய்க்கடிக்கு பயந்துகிட்டு தாமரை ஒரு பக்கம் ஓரமா நின்றுகிட்டு இருக்கு. என்ன இந்த நேரத்துல வந்து நம்ம மாட்டிக்கிட்டோம் போலயே, பேசாம நம்ம வீட்டுல இருந்துக்கலாம், துப்பறிறோம் அது எறிறோம்னு சொல்லிட்டு இப்போ நாய்கிட்ட கடி வாங்க போறோம் போல அப்படின்னு சொல்லிட்டு தாமரை வந்துட்டு ஒரு ஓரமா நின்றுகிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுநாள் ஆகிருது. தாமரைனால எதுவுமே பண்ண முடியல. தப்பிச்சோம் பிழைச்சோன்னு சொல்லிட்டு யாரோட உதவியால தாமரை வந்து நேராக வீட்டுக்கு வந்துடுது. என்னடி ஏதாவது கண்டுபிடிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்குது. உடனே தாமரை சொல்லுது, அம்மா என்னம்மா பண்ண சொல்ற, எதுவுமே நான் பண்ண முடியலம்மா என்னால, அங்க நான் ஒரு நாய்கிட்ட மாட்டிக்கிட்டேம்மா அப்படின்னு சொன்னதும், சரியா போச்சுடி, உன்னை நம்பி ஒரு பொறுப்பு கொடுத்தேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கத்துது. இங்கிட்ட பார்த்தா எல்லாரும் ரெடி ஆயிட்டு கோயிலுக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. கண்மணி வந்துட்டு ஆறுமுகத்துக்கிட்ட சொல்லி வச்சுச்சு, ஏற்கனவே நீங்க தான் என்ன டிரைவரா அழைச்சி கூட்டிட்டு போகணும் கார்ல, நீங்க வேற யாரும் அந்த காரை ஓட்டக்கூடாது, நம்ம 2 பேரும் அப்படியே எங்கேயாவது ஓடி போய் தாலி கட்டிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து ஆறுமுகத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆறுமுகமும் வந்துட்டு அதே மாதிரியே கண்மணி இருக்கிற வண்டியை ஆறுமுகம் தான் ஓட்டுறாரு. கண்மணியும் ஆறுமுகத்துக்கிட்ட சொல்லுது, நான் சொல்லதான் ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லுது. ஆறுமுகம் கடைசி நேரத்தில் வந்துட்டு எதுவுமே வந்துட்டு கண்மணி சொன்னதை கேட்கவே இல்லை. இந்த வீட்டு ஆளுகிட்ட நம்ம மாட்டணும் அப்படின்னா அவ்வளோதான். அது மட்டும் இல்லாமல் இவங்க நமக்கு எவ்வளோ நல்லது செஞ்சுருக்காங்க, இவங்களுக்கு நம்ம துரோகம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் தன்னோட முடிவை மாற்றிக்கிட்டு நேராக கோயிலுக்கே போயிடுறாரு. கண்மணி வந்து, என்ன ஆறுமுகம் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாரும் கண்மணியை சுற்றி இருக்கிறதுனால எதுவுமே பேச முடியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கோயிலுக்கு போயிடுறாங்க. முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு, பொண்ணு மாப்பிள்ளையும் வந்துட்டு மேடையில் வந்து உட்கார சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேரும் வந்து உட்கார்ந்துருக்காங்க. ஈஸ்வரிக்கு ஒரே கொண்டாட்டம் ஆகிருது. அப்பாடி எப்படியோ மனமேடை வரையும் இந்த கல்யாணம் வந்துருச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நமக்கு பணம் கொட்ட போகுதுடி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ஒரு பக்கம் கொண்டாட்டமா இருக்கு. தமிழ் வந்துட்டு எங்க இந்த அண்ணனை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. சரி இந்த தாலி எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் வந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட சொல்றாரு. தாலி எடுத்துட்டு ராஜாங்க வந்து எடுத்து கொடுக்குறாரு. வேகமா கருப்பு ஓடியாரு. நிறுத்துங்க அப்படின்னு சொல்றாரு. என்ன ஆச்சு, ஏன் கருப்பு நிப்பாட்ட சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்குறாரு. மாமா ஒரு நிமிஷம் மாமா, இவே தப்பான ஆளு மாமா அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. என்ன கருப்பு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. உடனே ஈஸ்வரி வந்துட்டு, கருப்பு ஏன் கருப்பு கடைசி நேரத்தில் வந்து இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னதும், அத்தை சும்மா இருங்கத்த, என்னத்தை நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, கண்மணி வாழ்க்கை இவனை கட்டினா நாசமா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்றாரு. ஏமா வந்து உண்மையை சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூப்பிடுறாரு. அந்த பொண்ணை பார்த்ததுமே அந்த மாப்பிள்ளைக்கு அதிர்ச்சி ஆகிருது. நந்தகுமார் வந்துட்டு தப்பிச்சு ஓட பார்க்குறான். கருப்பு வந்து சட்டையை பிடிச்சி நிப்பாட்டிடுறாரு. அந்த பொண்ணு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. கருப்பு வந்துட்டு அந்த வீடியோவெல்லாம் காட்டுறாரு. டேய் என்னடா நடிச்சுக்கிட்டு இருக்க, என் தங்கச்சியை ஏமாத்தவாடா பார்க்குற, உன்னைய பற்றி நேற்று எனக்கு தெரியும்டா, எல்லாரும் உன்னைய பற்றி நல்ல விதமாக தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அமைதியாக இருந்துட்டேன், இப்போ தானடா உன் சுயரூபம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்துட்டு சேதுவும் ராஜாங்கமும் அவனை போட்டு அடிச்சிடுறாரு. ஐயா இங்க மன்னிச்சுக்குங்கய்யா, நாங்க காசுக்கு சொத்துக்கு ஆசைப்பட்டு தாயா அப்படி பண்ணோம், இந்த ஈஸ்வரி அம்மா தான் எங்ககிட்ட இப்படியெல்லாம் பேச சொன்னாங்க, அவங்களும் கமிஷன் பேசியிருக்காங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் ஈஸ்வரியை போட்டு கொடுத்துட்றான். மாமா இந்த ஆள் பொய் சொல்றா மாமா, இதுக்கு எனக்கு எந்த எதுவுமே தெரியாது மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ஒரு பக்கம் கதறுது. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, எல்லாரும் சேர்ந்து என் பொண்ணோட வாழ்க்கையில மண்ணளி போடலான்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க அழுகிறாரு. மாமா இந்த விஷயத்த தமிழ்ச்செல்வி ஏற்கனவே சேதுகிட்ட சொல்லிச்சு மாமா, ஆனா சேதுவும் விசாரிச்சு பார்த்துட்டு சேதுகிட்ட எல்லாரும் அந்த பையன் நல்ல பையன்னு சொன்னதுனால அவனும் எதுவும் சொல்லல மாமா. இப்போ தமிழ்ச்செல்வி தான் மாமா நைட்டு என்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லி விசாரிக்க அனுப்புச்சு அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு வந்து தமிழை பற்றி சொல்கிறாரு. உடனே ராஜாங்க வந்து தமிழுக்கிட்ட, ரொம்ப நன்றிம்மா, நீதாம்மா என் குலசாமி, என்னோட பிள்ளையோட வாழ்க்கையை காப்பாற்றிருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க வந்து தமிழை கையெடுத்து கும்பிட்றாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சேதுவும் வந்துட்டு நன்றி சொல்கிறாரு. போலீஸை வர சொல்லி எல்லாரையும் கூண்டோட கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸை வந்து வர சொல்லி நந்தகுமார் கருப்பசாமி எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.